அதிமுக கூட்டணி வேணும் அப்படின்னு உடனே டக்குனு அண்ணாமலையை தூக்கிட்டு நயினாரை போட்டாங்க. நயினார்ட்ட சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, அதை பார்த்துட்டு இருக்காரு, அவ்வளவுதான். அமித்ஷா, நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை 3 பேரும் ஒரே லைன்ல தான் பேசுறாங்க. அதுல எனக்கு தெரிஞ்ச அதுல பெரிய வித்தியாசம் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா ஆரம்பத்திலே சொன்னதுதான். ஏன்னா ஒரு அமித்ஷா உள்துறை அமைச்சர் அவர் ஒரு பிரஸ் மீட்ல உட்கார்ந்து எடப்பாடி எல்லாம் விளக்க சொல்ற அளவுக்கு அவரு குழப்பமா பேசியிருக்க போறாரு. தேசிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மாநில தலைவர்களுங்கிறவங்க ஏஜென்ட், நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். மேலே என்ன சொல்றாங்களோ அந்த வேலையை செய்யணும், அது மட்டும் தான் செய்ய முடியும். கொள்கை ரீதியா நீங்க ஏதாவது முடிவு எடுக்கிறது அதெல்லாம் வேலை இல்லை. பாராளுமன்ற தேர்தலை கணக்கில் கொண்டு தான் பாஜக இன்னைக்கே அதிமுகவை அப்படி பிடிச்சி இழுத்து போட்டிருக்கு. 2026 அது அவங்களுக்கு ஒரு பெரிய ரிஸ்க் கிடையாது. திமுகவை தோக்கடிக்கணும்னு நினைக்கிறாங்க. எடப்பாடி கிடையாது, வேலுமணியும் சிவிஎஸ் சிஎம் வச்சுக்கிறோம். சிஎம் எங்க கேங்க இருந்தா நாங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு முடிவு எடுத்து எந்த எண்டுக்கும் போவாங்க பிஜேபி. இந்த பொதுச்செயலாளர் கேஸ் வழக்கு அப்படியே லைவ்லயே வச்சிருக்கிறாங்க. சின்னத்துக்கு இந்த புகழேந்தி மாதிரி ஆட்களை ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. பொதுச்செயலாளருக்கு செங்கோட்டையன் மாதிரி ஒரு ஆளை வச்சிருக்கிறாங்க. புரிதுங்களா? தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் அக்கிம். வணக்கம், சொல்லுங்க அக்கிம். சார், நயினார் நாகேந்திரன் அவர்கள் இப்போ திருவாரூர்ல ஒரு சமீபத்திய பிரஸ் மீட்ல சொல்லியிருக்கிறாரு, கூட்டணி கட்சிகளினுடைய ஆட்சி நாங்கள் அமைப்போம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் அப்படின்ற இதை பயன்படுத்தி இருக்கிறாரு. ஏற்கனவே கடுமையான சர்ச்சை ஓடிக்கொண்டிருக்கிறது. அமித்ஷா பேச்சை நீங்க சரியா உள்வாங்கலன்னு சொல்லி அஇஅதிமுக தரப்பும், அதன் பிறகு நயினார் நாகேந்திரன் கிளியர் கட்டா பேசாம தேர்தல் பாத்துக்கலாம்னு சொல்லி அவருமே கூட்டணி ஆட்சின்னு தான் சொல்லிட்டு இருந்தாரு. இப்பவும் இன்னைக்கு காலையில திருவாரூர் பிரஸ் மீட்லயும் அதே சொல்றாரு, கூட்டணி ஆட்சி அப்படின்ற மாதிரி பேசுறாரு. அண்ணாமலையும் இடையில ஒரு மிக சர்ச்சை ஏற்பட்டு அஇஅதிமுக தலைவர்களுக்கெல்லாம் அது ஒரு மிகப்பெரிய சங்கடத்தை ஏற்படுத்திருச்சு அப்படின்ற மாதிரி அதுலயும் ஒரு அரசியல் பேசினாங்க. இப்ப நயினார் நாகேந்திரன் இந்த பேச்சை எப்படி சார் பார்க்கணும்? இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தெளிவா இருக்கு. நயினார் நாகேந்திரன் மட்டும் இல்லை, நீங்க அமித்ஷா, நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை 3 பேரும் ஒரே லைன்ல தான் பேசுறாங்க. அதுல எனக்கு தெரிஞ்ச அதுல பெரிய வித்தியாசம் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா ஆரம்பத்திலே சொன்னதுதான். ஏன்னா ஒரு அமித்ஷா உள்துறை அமைச்சர் அவர் ஒரு பிரஸ் மீட்ல உட்கார்ந்து எடப்பாடி எல்லாம் விளக்க சொல்ற அளவுக்கு அவரு குழப்பமா பேசியிருக்க போறாரு. அன்னைக்கு சொன்னதுதான், அதே தான். ஃபர்ஸ்ட் டைம் சொன்னப்பே என்டிஏ கூட்டணி ஆட்சி, என்டிஏ அலையன்ஸ் ஃபார்ம் த கவர்மெண்ட் 2026 அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனார். அதே தான். பட் அதை வழக்கத்துக்கு எடப்பாடி இல்லைல்ல, என் தலைமையில தானே சொன்னார்ல, எங்க தலைமையில தானே சொன்னாருன்னு அப்படி இப்படின்னு சமாதானம் பண்ணாரு. குழப்பத்தை அவர்தான் குழப்பத்தை ஏற்படுத்தினது, புரியுதுங்களா? பட் அந்த மீன் டைம் நயினாருக்கு அவருக்கு கொடுத்த வேலையை அவர் செய்யறாருங்க. உங்களுக்கு தேசிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மாநில தலைவர்களுங்கிறவங்க ஏஜென்ட், நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். மேலே என்ன சொல்றாங்களோ அந்த வேலையை செய்யணும், அது மட்டும் தான் செய்ய முடியும். நீங்க கொள்கை ரீதியா நீங்க ஏதாவது முடிவு எடுக்கிறது அதெல்லாம் வேலை இல்லை. அதனாலதான் அவங்க என்ன பண்ணாங்க, அதிமுக கூட்டணி வேணும் அப்படின்னு உடனே டக்குனு அண்ணாமலையை தூக்கிட்டு நயினாரை போட்டாங்க. நயினார்ட்ட சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, அதை பார்த்துட்டு இருக்காரு, அவ்வளவுதான். என்ன அண்ணாமலை என்ன சொன்னாரு, இல்ல அதிமுக இல்லாமே நம்ம ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலாம், ஆட்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்லாம் பேசி பார்த்தாரு. பட் அவர் சொன்ன விஷயத்தை ஏத்துக்கிட்டு தான் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அவங்க ஏத்துக்கிட்டு தான் பேசாம இருந்தாங்க பிஜேபி தலைமை, புரியுதுங்களா? பட் ஒன்றும் பெரிய செல்ஃப் எடுக்கல, பெரிய ரிசல்ட் இல்லை. வேணா சொல்லிக்கலாம் பர்சன்டேஜ், நாங்கள் 12-14 சொல்லிக்கலாம். பட் வெற்றியா தோல்வியாங்கிறது தான் தேர்தலில், அது ஒன்றும் மாற்றலைன்னு வச்சுக்கங்களேன். பட் அதை இன்னும் ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். ரெண்டாவது வரும் இது, அதாவது நீங்க 2026 அதிமுக வேணா இதா இருக்கலாங்க, நீங்க பிஜேபிக்கு அதுக்கு அடுத்த பாராளுமன்ற தேர்தல் தான் அவங்களுடைய கணக்கு. அவங்க தெளிவா என்ன இருக்கிறாங்க, நீங்க ஏற்கனவே கேரளால ஒரு எம்பி வந்திருக்கிறாங்க, அதே மாதிரி கண்டிப்பா ஒரு 4-5 எம்பி வந்துருவோம். ஏன்னா இப்ப நீங்க நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியோடைய நீங்க ஓட்டிங் ரெண்டையுமே ஒன்னாக்குனீங்கன்னா பிளஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிட்டத்தட்ட 12-13 தொகுதிகளில் திமுக தோல்வியை தழுவி இருக்கும். அப்படி ஒரு சூழ்நிலைன்னு வச்சுக்கோங்க. பட் சேர்ந்திருந்தா திமுகவுடைய ஸ்ட்ராட்டஜி வேற மாதிரி இருக்கும், அவங்க வேற மாதிரி பண்ணிருப்பாங்க, கேண்டிடேட்ஸ் மாத்திருப்பாங்க, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அது அப்படி ஒரு பார்வை இருக்கு. 2019 திரும்பும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. ஆமா, நீ அதனால நீ அதுல ஒண்ணும் மாற்றம் இல்லை. ஒரு விஷயம்
பட் ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் பாராளுமன்ற தேர்தலை கணக்கில் கொண்டு தான் பாஜக இன்னைக்கே அதிமுகவை அப்படி பிடிச்சி இழுத்து போட்டிருக்கு. 2026 அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ரிஸ்க் கிடையாது. அவங்க திமுகவை தோக்கடிக்கணும்னு நினைக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆனால் திமுக தோத்தாலும் பரவாயில்ல, ஜெயிச்சாலும் பரவாயில்ல பிஜேபியை பொறுத்த வரைக்கும். அதனாலதான் அவங்க தெளிவாகவே திருப்பி என்ன பேச ஆரம்பிக்கிறாங்க, கூட்டணி ஆட்சி, என்டிஏ கூட்டணி ஆட்சிங்கிறதுல அமித்ஷா ஒரு லைன் கரெக்டா சொல்லிட்டு போயிருக்காரு. இதைத்தான் நயினார் நாகேந்திரன் இன்றைக்கு தெளிவா சொல்லியிருக்காரு. எங்கள் கூட்டணி கட்சிகளின் ஆட்சி அப்படிங்கிறார். கூட்டணி கட்சிகளின் ஆட்சி எடப்பாடி தலைமை வைப்பார் அப்படின்னு. இதுதான், இதுல ஒன்றும் மாற்றம் கிடையாது. நீங்க இவரு எடப்பாடி கீழே உளுந்து பிறண்டு என்ன சொன்னாலும் இனிமே வாய்ப்பு இல்லை. கூட்டணி ஆட்சிங்கிறத தெளிவா சொல்லிட்டாங்க. இதை ஒரு பக்கத்து பார்க்க. நீங்க 2-3 நாளைக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே அண்ணாமலை பேசுனதை பார்த்தீங்கன்னா நம்ம தெளிவா இருக்கும். கூட்டணி ஆட்சி எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு தான் பேசுறாரு. ஸோ அவரு என்ன சொல்றாரு, கூட்டணி ஆட்சி தான், பிஜேபி ஆட்சி தான் அவர் சொல்றாரு. அதேதான் சொல்றாரு. சீட் அதிகமா கேட்பேன்றாரு. கேட்போம் சொல்றாங்க. 8 சீட்டு வந்து கேட்டு அது கேட்கணும்னு சொல்லி மோடிக்கு அவர் கடிதம் எழுதினாரு. அதாவது என்ன சொல்றாரு, அந்த 78 சீட்லயும் பிஜேபிக்கான ஆப்ஷன்ஸ் வாய்ப்புகள் அதிகம். அதிமுகவோட பிஜேபி வந்து அந்த 78 தொகுதிகளையும் ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறது தான் அண்ணாமலையுடைய ஒரு ப்ரெடிக்ஷன், அவருடைய கணிப்புன்னு வச்சுக்கோங்களேன். அதனாலதான் அண்ணாமலை, அதாவதுங்க நம்ம நினைச்சுக்கிட்டோம் அண்ணாமலை எதிர்த்து பேசுறாரு, அமித்ஷாவை எதிர்த்து பேசுறாரு என்ன அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதாவது ஆமாமா அமித்ஷாவுடைய அஜெண்டாவை அவர் வேற, அதாவது இவர் புயல் எப்படி பேசுறாரு, அது தென்றல் பேசுது. அவர் தான் புயல் இப்படி பேசுது, தென்றல் அப்படி பேசுது, அப்படிதான் நம்ம பார்க்கணும். அதனால எடப்பாடி இனிமே பெருசாலாம் விளக்கெல்லாம் சொல்ல முடியாதுங்க, முடிஞ்சிருச்சு. அதனால 2026 பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது தான் இன்னைக்கு தற்போதைய நிலை. ஒருவேளை எடப்பாடி இனிமே என்ன முடிவு எடுத்து இல்ல சுத்தப்படாது அப்படின்னு வெளியே வந்து விஜயோட கூட்டணி போனால்தான் ஒழிய மற்றபடி ஒன்றும் செய்ய முடியும், அப்படிதான் நினைக்கிறேன். இப்போ நீங்க தெளிவா ஒரு விஷயம் சொன்னீங்க. இப்போ பிஜேபியோடைய நிலைமை மைனாரிட்டி ஆகி போச்சு. ஸோ தமிழ்நாட்டில இருந்து எம்பி சீட்ஸ் வேணும். ஸோ அதனால ஏடிஎம்கே ரிசர்வ் பண்ணிக்கிட்டாங்க. 2029 வந்து ஒரு கணிசமான தொகுதி இங்க வேணும்ட்டு. அப்போ 26ல ஜெயிச்சாலும் சரி ஜெயிக்காட்டாலும் சரி அப்படின்ற ஒரு நிலைமையில தான் பிஜேபி சந்திக்குது. அப்படின்னா அப்போ இபிஎஸ் வந்து பலிகடாவாக்கிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. 100%. அவர் ஏங்க, நீங்க 3-4 வருஷத்தை 4.5 வருஷம் கவர்மெண்ட்டை காப்பாத்தினது பிஜேபி தானேங்க அன்னைக்கு. ஏன்னா அவ்வளவு குழப்பமா இருந்துச்சு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் ஒரு தனியா ட்ராக் எடுத்தாரு, சசிகலா ஒரு மாதிரி கோபமா இருந்தாங்க, பட் எல்லாத்தையும் சமாதானப்படுத்தி ட்ராக் எடுத்தாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில ஓபிஎஸ் சமாதானப்படுத்தி ஒன்னா ஆக்கி மைனாரிட்டி ஆட்சியை 2019 நடத்தினாரு. ஸோ அது வந்து முழுக்க பிஜேபி தானே பண்ணி கொடுத்தது உங்களுக்கு. அதுக்கு வந்து நீங்க அவங்களுக்கு முன்னாடி முதுகுல குத்துனீங்கன்னா அவங்க எப்படி ஏத்துக்குவாங்க? நீங்க அதுல இவர் எடப்பாடி வந்து தன்னை பெரிய சாணக்கியா நினைச்சா அவங்க ஆல் ஓவர் இந்தியா அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க, கட்சியை 2ஆ உடைக்கிறாங்க, ஆட்சி பண்ண. அவனுங்க எப்படி எடப்பாடி எப்படி டீல் பண்ணுவானுங்க? அவ்வளவுதான், ஒரே நாள்ல மிதுனை உட்கார வச்சு அவங்க அப்பா வர சொல்லுன்னு சொல்லி வேலையை முடிச்சு முடியல அவன். அதனால ஏன் எடப்பாடி தான் சும்மா தன்னைத்தானே பெருசா நினைச்சிட்டு இருக்காரு, நான் பாருங்க அப்படின்னு நினைக்கிறாரு. அதெல்லாம் கிடையாது. கண்டிப்பா 26 வந்து பாஜக அதிமுக கூட்டணி தான், அதுலலாம் மாற்றம் இல்லை, சொல்ல முடியாது. திடீர்னு ஒரு பையன் மானிங்க ஏடிஎம்கேல ஒரு டீம் அப்படியே பாஜக கூட்டணி அவ்வளவுதான், சிஎம் நாங்க தான், நீங்க வேலுமணிக்கு டெப்டி சிஎம் கொடுக்குறேன்னு சொன்ன வேணான்னு சொல்ல போறாரு. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா, ஒருவேளை அப்படி ஒரு சூழ்நிலை வந்ததுங்க, டக்குன்னு முடிவெடுத்து வேலையை முடிக்கலையா? இப்ப நீங்க இதுதான் நம்ம பார்த்தோம். இதுல எங்க மகாராஷ்டிரால இப்படிதானே பார்த்தோம் நம்ம. என்ன அதெல்லாம் கிடையாது. நீங்க எல்லாம் எடப்பாடி கிடையாது, நீங்க வேலுமணியும் சிவிஎஸ்ஸையும் டெப்டி சிஎம் வச்சுக்கிறோம், சிஎம் வந்து எங்க கேண்ட்ல இருந்தா நாங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு முடிவெடுத்து எந்த எண்டுக்கும் போவாங்க பிஜேபி. அதுலலாம் மாற்றம் இல்லை. ஆமா ஆமா ஆமா. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 26ல வந்து படுகொலில தள்ளுறதுதான் கூட்டணி அப்படின்னா, இந்த புரிதல் திரு எடப்பாடி அவர்களுக்கு இருக்காதா? பிஜேபி வந்து எந்த நோக்கத்துக்காக நம்ம கூட வர்றாங்க, 29 தான் அவங்களோட கணக்கு. சோ அப்போ தனக்கு லாபகமா இருக்கிறதுனால எடப்பாடியும் போய் அந்த அணுகி இருப்பாரு பிஜேபி கூட்டணியை. அப்போ
வரக்கூடிய தேர்தல்ல வந்து பிஜேபியை வந்து வைக்கக்கூடிய இடத்துல வச்சிருவார்ல அது எடப்பாடியாரு. அவருக்கும் தெரியும்ல லாபம் நஷ்டம் அவர் பொதுச் செயலாளராக இருக்கணுமா இல்லையா? அதிமுக ஓ பொதுச் அது செயலாளராக எடப்பாடி அதே இருக்கணும்ல. கேள்விக்குறின்றீங்களா சார் பொதுச் ஆமா செயலாளர்? அது இருக்கணும்ல. நீங்க சின்னம் கையெழுத்து போடுற அளவுக்கு உங்களுக்கு தகுதியான ஒரு ஆத்தரைஸ் ஆளா நீங்க இருக்கணும்ல அதுக்கு. ஏங்க எல்லாத்துலயும் செக் வச்சிருக்கீங்க பிஜேபி. சின்னம் இடி முடக்கம். மூலியமா அவருக்கு, அவர் பையனுக்கு, அவங்க சம்பந்தி, அது ஒரு பக்கத்து ஒரு ஃபைல் இருக்கு ரெடியா. நீங்க வந்து இன்னும் இந்த பொதுச்செயலாளர் கேஸ் வழக்கு அப்படியே லைவ்லயே வச்சிருக்கிறாங்க. சின்னத்துக்கு இந்த புகழேந்தி மாதிரி ஆட்களை ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. பொதுச் செயலாளருக்கு செங்கோட்டையன் மாதிரி ஒரு ஆளை வச்சிருக்கிறாங்க. புரியுதுங்களா? சோ அதனால நீங்க வந்து நீங்க பெருசால அவருக்கு எல்லாமே தெரியும். எடப்பாடி பழனிசாமிக்கு எல்லாமே தெரியும். இது நம்மளுக்கு வந்து இதுதான் நம்மளுடைய நிலைமைன்னு அவருக்கு தெரியும். என்ன அதனால இது பெருசாலாம் அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளவுதான். வெளியே வேணா டிராமா பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம தாங்க கவர்மெண்ட் நம்ம தான் அப்படின்னு சொல்லிக்கலாமே ஒழிய அவருக்கு எல்லாம் தெரியும். நீங்க பிஜேபியை எதிர்த்த மாதிரி நீங்க கொஞ்சம் திரும்பினீங்கனாலே அடுத்த நிமிஷம் உங்களுக்கு இடி இது தேர்தல் கமிஷன்ல இருந்து எல்லாமே நெருங்கிடுறாங்க. அது ஒன்றும் மாற்றம் இல்லை. அதனால இப்போ அதன் பிறகு இந்த சர்ச்சைக்கு பிறகு இப்போ ஆர்வி உதயகுமாரும் அவர்களும் வந்து ஒரு பேட்டி கொடுத்ததாக பார்க்கிறோம். இது வந்து தெளிவாக தான் இருக்கு இந்த கூட்டணி, எந்த குழப்பமும் இல்லை. சில பேர் வந்து தங்களுடைய இருப்பை காட்டுவதற்காகத்தான் இப்படி பேசுறாங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அப்படின்னு தான் அவர் தெளிவுபடுத்துறாரு எதிர்கட்சி துணைத் தலைவர். ஏங்க நீங்க வந்து ஒரு பேர் என்ன ஆர்வி உதயகுமார், ராஜேந்திர பாலாஜி இவங்கெல்லாம் என்னங்க பண்ண முடியும்? நீங்க பெரிய பெரிய ஆட்கள்னு பாத்தீங்கன்னா அது வேலுமணி பேசணும். புரியுதுங்களா? நீங்க அதே மாதிரி தங்கமணி பேசணும். இந்த மாதிரி ஆட்கள் பண்ண ஆர்வி உதயகுமார்லாம் என்னங்க பண்ண முடியும் அவரு? நீங்க அதுலலாம் மாற்றே கிடையாது. ராஜேந்திர பாலாஜி ஒன் பையன் மாதிரி நீங்க சொன்ன மாதிரி சாதாரண நம்ம சிபிசிஐடி வழக்கு சாதாரண லோக்கல் போலீஸ்க்கே ஓடி போயிட்டவர் அவரு. இடி வந்தா இருப்பார் அவரு. நீ என்ன கூட்டணி என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? ஜெயக்குமார் என்ன ஆச்சு பாத்தீங்களா? ஜெயக்குமாரோட நிலைமையை பாத்தீங்களா நீங்க? அவர் எங்க அதாவது ஏதாவது அதிமுகவினுடைய அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி அவர் 4.5 வருஷத்துல அவர் ஆட்சியில வந்து தினமும் அவருடைய பிரஸ் இல்லாத கான்ஃபரன்ஸ் இல்லாம நாளே போகாது. பட்டணப்பாக்கத்துல டெய்லி பேட்டி கொடுத்துட்டு இருந்தவர் பேட்டி கொடுப்பாரு. என்ன ஆச்சு அவருடைய நிலைமை இன்னைக்கு? நீங்க அதனால நீங்க உதயகுமார்லாம் என்னங்க பண்ணுவாரு? கூப்பிட்டு சொல்லிருப்பாரு எடப்பாடி டைம். இன்னும் சொல்ல போனா அந்த 2023ல வந்து ரொம்ப பேர் அறிஞர் அண்ணாவை வந்து இழிவா பேசிய பிறகு ஜெயக்குமார் தான் அறிவிப்பாரு கூட்டணி இல்லை, தேர்தலுக்கு அப்புறம் பாத்துப்போம் அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் அறிவிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அவர் ஓபனா டேரிங்கா அவர் தான் முதல்ல உடைச்சதும் கூட அவர் தான். அதுதான். அதனால நீங்க வந்து உதயகுமார் பேசுறதையோ நீங்க ராஜேந்திர பாலாஜி பேசுறதையோ எல்லாம் பேட்டரே கிடையாதுங்க. அதெல்லாம் ஒண்ணுமே எடுப்படாது. என்ன செல்லூர் கணக்குல தான் வைக்கணும்ன்றீங்க. அவ்வளவுதாங்க. நீங்க அதிமுக இந்த நிலைமை என்ன இருக்கு அவங்களோட நிலைமை? புரியுதுங்களா? அதனால எனக்கு தெரிஞ்சு 100% பிஜேபி தெளிவான ஒரு நோக்கத்துல போயிட்டு இருக்கு. வேணா அதிமுக வேணா குழப்பிக்கலாமே ஒழிய தெளிவான ஒரு விஷன்ல போயிட்டு இருக்கு பிஜேபி அப்படிங்கறதா என்னோட எண்ணம். அதாவது சார் உங்கள் பேச்சில இருந்து இப்படி உள்வாங்கிக்கிறேன். வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல்ல தான் அவங்களுக்கு வந்து கணக்கு, அதுல ஒரு கணிசமான சீட் வேணும். சட்டமன்ற தேர்தல்ல நம்ம அஇஅதிமுக கூட்டணி வைக்கிறோம். அதே சமயத்துல நமக்கு ஆட்சியிலயும் பங்குங்கிற ஒரு அதுலயும் நமக்கு ஒரு அட்வான்டேஜ் வேணும். அந்த லாப நோக்கத்துக்காக தான் வச்சிருக்காங்க கூட்டணி. 100% அதுல ஒன்றும் மாற்றமே இல்லை. ஏன்னா இவரு விஜயோட லைட்டா கொஞ்சம் ஒதுங்குற மாதிரி தெரிஞ்சது, கட் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான். இதுதான் நிலைமை. உடனே கொண்டு இது பண்ணிட்டாங்க. நிச்சயமா சார். நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய லேட்டஸ்டா கொடுத்த அந்த பிரஸ் மீட் சம்பந்தமாக எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா பகிர்ந்தீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றி அக்கிம், நன்றி. நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.